எச்சிலை மீது பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்கிறது ஒரு அருவெருப்பு உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி கொளத்தூர் மணி சொல்கிறாருங்க. சார் அவர் அதில் கலந்துக்கிட்டாரா? அவர் யாராவது கட்டாயப்படுத்தி அதில் அந்த மாதிரி அங்க பிரதட்சணை செய்ய சொன்னாங்களா? பெரியார் கொள்கையில் நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் இது வரைக்கும் ஒரு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய திருமணத்துக்கு போகாமல் இருக்காங்க? அதில் தலைமையேற்று இருக்கவங்களாம் சொல்ல முடியுமா இந்த மாதிரி எந்த தாலி கட்டுற திருமணத்துக்கும் நீங்கள் போகக்கூடாது, இந்த கருப்பு நிற சட்டை அணிஞ்சிக்கிட்டு இவங்க இந்த மாதிரி விசேஷமான திருமணம் முக்கியமான ஃபங்க்ஷன்லலாம் இவங்க போய் அவங்க அந்த நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்க முடியுமான்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கழுத்தில் தாலி போட்டிருக்க அவங்களெல்லாம் அந்த உறுப்பினர்லேருந்து நீக்கணும் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? சும்மா அரசியலுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே பெரியார் அவர்கள் சொன்ன விஷய வழிபாடு செய்கிறது இதெல்லாம் அவர் எதிர்த்திருக்காரு. ஆனால் செய்கிறாங்களே இல்லையா? அவங்க திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்டு செய்கிறாங்களே இல்லையா? யார் செய்யாமல் இருக்காங்க? இவங்க சும்மா பேரளவில் ஏதோ ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஏதோ ஒரு பெருசாக பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்களே தவிர உண்மையாக அவங்க அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. மேடம் வணக்கம். வணக்கம் சார். ஈரோட்டில் கரூர் மாவட்டத்தில் சதாசிவ பிரம்மேனந்த சுவாமிகள் எச்சிலை மேலே பக்தர்கள் ஒரு அங்க பிரதர்சனம் செய்கிறாங்க. அது தொடர்பாக வழக்கு இருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில். சமீபத்தில் மாண்புமிகு ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. நீங்கள் மத வழிபாடுலையும் ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்தில் தடையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அந்த தீர்ப்பு இன்னைக்கு பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குதுங்க. அந்த தீர்ப்பை நீதிபதி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திராவிட கட்சிகள். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? அதாவது சார், கற்றறிந்த மாண்புமிகு நீதிமன்றத்தார் அவர்களால் வழங்கப்படக்கூடிய நீதியானதுன்றது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சுய வெறுப்பு அடிப்படையில் வழங்கப்படுறது கிடையாது. அவங்க கற்றறிந்தவர்கள், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அதே போல் அவங்க எந்த மாதிரி தனி மனித யாராவது எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதனால் வேறு எதுவும் ஒரு காயப்படுறதோ இல்லை வேறு ஏதோ மனசு மற்றவங்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரியோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் வந்துடும். அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க காலகாலமாக கொண்டாடி இருக்காங்க, இது மாதிரி வணங்கி இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை ஒரு 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 தரப்பட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விரும்பி செய்யக்கூடிய மக்கள் அப்படின்ற பார்வையில் நிச்சயமாக நீதியின் அடிப்படையில் நீதி பரிபாலனம் செய்யப்படுது. இவ்வளவுதானே தவிர இது சம்மந்தமாக புகார் கொடுக்கறது, வீடியோ போடுறது, பேட்டி கொடுக்கறதுல அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் சார். அது சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தின் பார்வையில் சரியாக இருந்திருக்கு, நீதி வழங்கப்பட்டிருக்கு, இவ்வளவுதான். எச்சிலை மீது பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்கிறது ஒரு அருவெருப்பு உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி கொளத்தூர் மணி சொல்கிறாருங்க. சார் அவர் அதில் கலந்துக்கிட்டாரா? அவர் யாராவது கட்டாயப்படுத்தி அதில் அந்த மாதிரி அங்க பிரதட்சணை செய்ய சொன்னாங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு வகையில் வழங்கப்படுறது. மண் சோறு சாப்பிட்றது, அதே போல் பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு படையல் போடப்படுவது, அதே போல் சாமிக்கு படைக்கப்பட்டதை உணவை கிடைக்குமான்னு சொல்லி வேண்டி தேடி பிடிச்சி வாங்கி அதை ஒரு பெரிய கிடைக்காத ஒரு அபூர்வ பொருளாக அதை தெய்வ பிரசாதமாக ஏற்றுக்கக்கூடியது. அதே பார்த்திங்கன்னா இந்த விரதம் இருந்து இந்த சமைக்கிற உணவெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே கூட வீட்டில் சாதாரணமாக சமைச்சா கூட அதில் ருசி இருக்கா, என்ன போட்டிருக்கோம், என்ன அளவு இருக்குன்னெலாம் யாரும் ருசி பார்க்க மாட்டோம். அந்த கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வளவு நாளாக செய்த அந்த பக்குவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடிப்படையாக கொண்டு தான் சமைக்கப்படும், கடவுளுக்கு படைக்கப்படுது அப்படின்னு பொழுது அதை படைத்து அதை கடவுளுக்கு படையலிட்ட பிறகு அதை உண்ணக்கூடியவங்களை ஒரு ஒரு தெய்வத்தையே நம்பி அவங்க அவங்களோட அந்த பக்தியை செலுத்தி அவங்க மக்கள் முன்னிலையில் ஒரு சிறப்பை பெற்றவர்கள். அவங்க அதை உண்டு எழுந்த உடனே அதில் அங்க பிரதட்சணை செய்கிறதுன்றது அவங்கவுங்க விருப்பத்தின் அடிப்படையில் அது செய்கிறது. அந்த ஊரில் இருக்கவங்களை யாரையும் கட்டாயப்படுத்தி கொண்டு நீங்கள் இதில் உருண்டுதான் ஆகணும்னு யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டவங்க போய் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இல்லை இதெல்லாம் இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி தீர்ப்பு வழங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான்னு பார்த்தா இருக்காது. இந்த மாதிரி குறை சொல்கிற கூட்டம் காலகாலமாக இருந்துட்டு தான் சார் இருக்குது. மதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மதத்திலையுமே நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையிலையுமே அவங்க அவங்க இப்போ வெள்ளிக்கிழமை இறந்து கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பித்து எழுதுறாரு அப்படின்னு சொல்றது நம்பிக்கை. எல்லாருமே போகிறோம், அதை வணங்குறோம், லீவ் விடப்படுது, நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அதே போல் சில பண்டிகைகள்லையும் ஒரு இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரத்தமெல்லாம் சொட்ட முகரம் பண்டிகையில் போவாங்க. பார்க்கும் பொழுது ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும், ஒரு அச்சமாகவும் இருக்கும்.
ஆனாலும் அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இந்து மத பண்டிகையில் இந்துக்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வழிபட போனது நாக்கில் வந்து வெயில் போடுறது, அதே போல் அழகு ஊற்றிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பறவை காவடின்னு முதுகில் அந்த கொக்கி பிடி, இதெல்லாம் காலகாலமாக செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்க விரும்பி செய்கிறது. நீங்கள் செஞ்சுதான் ஆகணும், ஊருக்கு இத்தனை பேர் நீங்கள் செய்யணும் அப்படின்னு யாராவது சட்டம் போட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா, வற்புறுத்துனாங்களா? அந்த மாதிரி அவங்களோட உரிமை வந்து அவங்களுக்கு வந்து உரிமை மீறல் ஏற்பட எதுவுமே கிடையாது. இது வந்து தனிப்பட்ட முறையில் அந்த அங்க பிரதட்சணை செய்கிறத வேண்டி விரும்பி பக்தர்கள் செய்கிறாங்க. செய்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு என்ன, ஏதாவது தீனி போடப்பட்டால் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்குது. பொதுவாக நின்று தனியாக நின்று எல்லா மதத்தில் இருக்கிறதையும் சுட்டி காட்டுங்க. எல்லாருடைய வழிபாட்டில் இருக்கிறதையும் உங்களுக்கு அந்த மாதிரி சுட்டி காட்டணும்னு சுட்டி காட்டுங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். கற்றறிந்த நீதிபதிகள் வந்து சட்டத்தின் அடிப்படையில், நியாய அடிப்படையில், அவங்களுடைய பாரம்பரியம் வழக்கத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதில் வந்து இவர் கொடுத்தாப்புல வந்து அது ஒரு பெரிய இதை வந்து பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு 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 வழக்கில் திருப்தி இல்லைன்னா அப்பீல் போவாங்க, மேல்முறையீடு போவாங்க. இவர் வந்து எந்த விதத்தில் சம்மந்தம் இல்லை, ஒரு சும்மா கடைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கு, ஒரு லெட்டரை கொடுத்துருக்காரு, இவ்வளவுதான். அது வந்து என்ன விசாரணை என்னன்றது அதுக்கப்புறமா அது முடிவாகும். அவ்வளோதான் சார். திராவிட கட்சிகள் வந்து தொடர்ந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வருதுங்க. அது மாதிரி தானே இந்த எச்சிலை மீதும் அங்கப்பிரதனை செய்து மூட நம்பிக்கை தானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது சார், திராவிட கட்சிகள் முதல்ல வந்து அவங்களோட திராவிட கொள்கையில், அதாவது திராவிட கட்சின்னு சொல்லி ஒரு தலைமை ஏற்று செயல்படக்கூடியவங்க உண்மையிலேயே வந்து அந்த திராவிட கொள்கையின் அடிப்படையில் மட்டும்தான் இயங்குறாங்களான்றதை முதல்ல பார்க்கணும். இப்போ வந்து திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திராவிடத்தை தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம், பெரியார் கொள்கையில் நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் இது வரைக்கும் ஒரு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய திருமணத்துக்கு போகாமல் இருக்காங்க? அதில் தலைமை ஏற்றிருக்கவங்களாம் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி எந்த தாலி கட்டுற திருமணத்துக்கும் நீங்கள் போகக்கூடாது, கழுத்தில் தாலி போட்டிருக்க அந்த அவங்களெல்லாம் வந்து அந்த உறுப்பினர்லேருந்து நீக்கணும் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? எத்தனை திருமணங்களில் பார்க்குறோம், ஃபுல்லாக வந்து திராவிட தலைவர்கள் அவங்களோட முதல்வராக இருக்கக்கூடிய ஃபோட்டோலாம் பெரிய பெரிய கட் அவுட்லாம் வைக்கப்படுது, பெரிய பெரிய பேனர்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் திருமணத்தெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு அவங்களால சொல்ல முடியுமா? அதே போல் எப்போவுமே அந்த கருப்பு நிற சட்டை அணிஞ்சிக்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி விசேஷமான திருமணம், முக்கியமான ஃபங்க்ஷன்லலாம் இவங்க வந்து போய் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்க முடியுமான்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சும்மா அரசியலுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே வந்து பெரியார் அவர்கள் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் நல்லது. அதாவது பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாரபட்சம் பார்க்காதீங்கன்னு உண்மையிலேயே அந்த பெரியார் கொள்கையை இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களே. இப்போ அவர் வந்து அதே போல் இந்த வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து அவர் எதிர்த்திருக்காரு. ஆனால் செய்கிறாங்களே இல்லையா அவங்க திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்டு செய்கிறாங்களே இல்லையா? யார் செய்யாமல் இருக்காங்க? இப்போ வந்து நினைவு மண்டபம் கட்டுறது, பூஜை பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச உணவு கொண்டே படையலிடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சிரு. ஸோ செஞ்சீங்கன்னா அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல நின்று செய்யுங்க. இந்த கட்சிக்காக அந்த கட்சிக்காகன்னு சொல்லிட்டு இருதலை பட்சமாக வந்து நடந்துக்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சார். இவங்க வந்து சும்மா பேரளவில் ஏதோ ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஏதோ ஒரு பெருசாக பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்களே தவிர உண்மையாக வந்து அவங்க அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை அப்படின்றது என்னோட கருத்து.